ஹலோ ஆல், வெல்கம் டு கீவேர்ட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி 5க்கானது. ஃபர்ஸ்ட் கொஷின், சைக்கிள் ஃபெங்கல் வாஸ் நேம்டு பை விச் கண்ட்ரி? சவுதி அரேபியா. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா. அதாவது இந்த நேமிங் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 13 கண்ட்ரிஸ் இதை நேம் பண்ணலாம். அந்த 13 கண்ட்ரிஸ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், இந்தியா, மால்டீவ்ஸ், மியான்மர், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, ஓமன், தாய்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 கண்ட்ரிஸ். இது 13 கண்ட்ரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஓஷன். இந்த பிக்சரை பாருங்கள். நார்த் இந்தியன் ஓஷனில் இருக்கிற 13 கண்ட்ரிஸ்: சவுதி அரேபியா, யாமன், ஓமன், ஈரான், கத்தார் தோங்க சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா அது, பாகிஸ்தான், இந்தியா, மால்டீவ்ஸு, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பர்மானா மியான்மர்னுவாங்க, தாய்லாந்து. இந்த 13 கண்ட்ரிஸ் தான் இந்த நேம் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஏன் இது வந்திருக்கு இந்த நியூஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஃபெங்கல் புயலை பார்த்திங்கன்னா டிசாஸ்டர் ஆஃப் சிவியர் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கு. டிசாஸ்டர் ஆஃப் சிவியர் நேச்சர் அப்படின்னு அறிவிச்சிருக்கு. சரி, இது மாதிரி அறிவித்ததால் என்ன பயன் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் நம்ம கூட்டுறவு வங்கியிலையோ இல்லை மற்ற லோன்லாம் நம்ம நிறைய பயிர் பண்ணுறதுக்கு வாங்கியிருப்போம். அதெல்லாம் தள்ளுபடி பண்ணுறதுக்கான இது மாதிரி அறிவித்தாங்கன்னா அந்த மாதிரி தள்ளுபடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த கலாமிட்டி ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து 3 பங்கு சென்டரும் 1 பங்கு ஸ்டேட்டும் ஷேர் பண்ணி அதுக்கான அந்த விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அசிஸ்டன்ஸோ மற்றதெல்லாம் கொடுக்கறதுக்கான இது இருக்குது. ஓகே, தேங்க்யூ. அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் கொஷின், ஹூ வான் ஐஎன் திருவள்ளுவர் அவார்ட் ஃபார் 2025? ஆன்சர் பார்த்திங்கன்னா படிக்கராமு அப்படின்னு அவர் தான். இது இப்போ கபிலன் என்ன அவார்டு, ஜிஆர் ரவீந்திரநாத் என்ன அவார்டு வாங்கியிருக்காரு, ரவிக்குமார் என்ன அவார்டு வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். படிக்கராமு அவங்க பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் அவார்டு வாங்கியிருக்காங்க. கபிலன் பார்த்திங்கன்னா பாரதியார் அவார்டு, ஜிஆர் ரவீந்திரநாத் பார்த்திங்கன்னா திருவிக்க அவார்டு, ரவிக்குமார் பார்த்திங்கன்னா அம்பேத்கர் அவார்டு, எல் கணேசன் அவங்க பார்த்திங்கன்னா அண்ணா அவார்டு வாங்கியிருக்காங்க. பொன் செல்வ கணபதி பார்த்திங்கன்னா பாரதிதாசன் அவார்டு, புதிய வேற்பன் கேஏபி விஸ்வநாதம் அவார்டு வாங்கியிருக்காரு. விடுதலை ராஜேந்திரன் அவங்க பார்த்திங்கன்னா பெரியார் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது தேர்ட் கொஷின், இன் விச் இயர் நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட் எனாக்டட்? நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட் எந்த வருஷம் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆன்சர் பார்த்திங்கன்னா 1980. ஓகேங்களா. இது எதுக்கு இது நியூஸில் வந்திருக்குன்னா, நேற்று பார்த்திங்கன்னா மணிப்பூர் கவர்னர் அஜய்குமார் பல்லா அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக அப்பாயின்ட் பண்ணியிருக்க கவர்னர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மணிப்பூரில் நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட் எனாக்ட் பண்ணலாம் அப்படின்றத பொறுத்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அவருடைய அஃபிஷியல்ஸ் கூட. இதுதான் 1980ன்றது தான் ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட்ஸ் ஆர் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா? ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா அப்படின்னா என்னென்னா, ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனைக்கு குறிய இந்த நபரால் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள முன்னாடியே அரெஸ்ட் பண்ணுறது பேர் தான் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா. இது ஃபஸ்ட்டு எப்போ வந்துச்சுன்னா, இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரவுலட் ஆக்ட்னு ரொம்ப ஃபேமஸான ஆக்ட், கருப்பு சட்டம்னுவாங்க. அந்த ஆக்ட் தான் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. அதுக்கடுத்து ஆஃப்ஸ்பா, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட். அது பார்த்திங்கன்னா 1958ல் ஆஸ்பா ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பண்ண ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா. இந்த என்எஸ்ஏ ஆக்ட் பார்த்திங்கன்னா 1980. ஓகேங்களா. அடுத்தது 5th கொஷின், ஒய் இஸ் ரூபி வீக்கனிங் அகைன்ஸ்ட் டாலர்? இது ரொம்ப முக்கியம். பார்த்திங்கன்னா இப்போ இந்த டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் பார்த்திங்கன்னா $640 பில்லியன் குறைஞ்சிடுச்சு. செப்டம்பரில் பார்த்திங்கன்னா $700 பில்லியன் இருந்துச்சு. பட் $640 பில்லியன் குறைஞ்சிருச்சு. ரெண்டாவது இப்பொழுதுக்கு சமீபத்தில் பார்த்திங்கன்னா $1 85.81 ருபீஸுக்கு ஈக்குவலாக வந்துடுச்சு. ஸோ இது மாதிரி இந்த ருப்பி வீக்கனிங் ஆகினே வருது. அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு லூசர் மானிட்ரி, அதாவது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆல் ஆஃப் த அபோவ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லூசர் மானிட்ரி பாலிசி. லூசர் மானிட்ரி பாலிசி அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்வாங்க.
இப்போ வந்து மானிட்டரி பாலிசி லூசர் மானிட்டரி பாலிசினா ரெப்போ ரேட் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது வந்து ஆர்பிஐ வந்து பேங்க்குக்கு கொடுக்குற வட்டி விகிதம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ அதனால் பேங்க் வந்து கஸ்டமருக்கு கொடுக்குற வட்டி விகிதமும் கம்மியாகிடும். ஸோ லோன்லாம் ஈஸியாக கிடைக்கும். லோன்லாம் ஈஸியாக கிடைக்க போய் அப்போ என்ன பண்ணுவாங்க, மக்கள்கிட்ட நிறைய பணப்புழக்கம் இருக்கும். பணம் நிறையா இருக்கும்போது அவங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஸ்பெண்ட் பண்ணுற மணி அதிகமாகும். ஸோ அப்போ வந்து நிறைய மணி இருக்கும், கம்மியான ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணப்புழக்கம் ஏற்படும். அதே எதிர்க்க இருக்கிற டாலரில் இருக்கிற இப்போ அமெரிக்காவில் இருக்க அவங்க வந்து டைட்டர் மானிட்டரி பாலிசி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுடைய அவங்களுடைய டாலர் புழக்கம் கம்மியாக இருக்கும், நம்மளுடைய ருப்பி புழக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இது வந்து இப்போ எப்படின்னா வந்து இப்போ நமக்கு வந்து ருப்பி அதிகமாக இருக்குது, டாலர் கம்மியாக இருக்குன்னும் போது அதனால் வந்து தேய்மானம் ஏற்படும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இம்போர்ட் ஆஃப் க்ரூட் ஆயில் அண்ட் கோல்டு. நம்ம இந்தியாவோட முக்கியமான 2 இம்போர்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒன்று க்ரூட் ஆயிலும் கோல்டும் தான். அதாவது வந்து என்னென்னா க்ரூட் ஆயில் வந்து எல்லாத்துக்குமே தேவைப்படுது, பெட்ரோல்லேருந்து கெரோசின்லேருந்து எல்லாத்தையும் வாங்குறதுக்கு. அப்புறம் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதிகமான பர்ச்சேஸ் நடக்குது. ஓகேங்களா. அப்புறம் எக்ஸிட்ஸ் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் யூஸ் பண்ணுறவங்களோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கோ தெரிஞ்சிருக்கும், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இப்போ நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டை விட்டு சைனா மார்க்கெட்டுக்கு சமீபத்தில் எல்லாருமே இன்வெஸ்டர்ஸ்லாம் அங்கே போனாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டாலரோட புழக்கம் கம்மியாகிடும் இந்தியாவுக்குள்ளார. ஸோ இந்திய மக்களுக்குள்ளாரையோ இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ டாலரோட புழக்கம் கம்மியாகும் போது அப்போ நிறைய மணி அதை சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபால் இன் டிமாண்ட் ஃபார் கண்ட்ரிஸ் கூட்ஸ் ஆர் அசட்ஸ். நம்மளுடைய பொருளை வெளிநாட்டில் வாங்குறதுக்கான, அதாவது வந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட் கம்மியாகிடுச்சின்னு அர்த்தம். நம்மளுடைய பொருள் வெளிநாட்டில் அவ்வளோவா தேவைப்படலை அப்படின்ற பட்சத்தில் ருப்பியோட தேவை கம்மியாக இருக்கும்போது, ஆனால் ருப்பி அதிகமாக நம்மக்கிட்ட இருக்குது, பட் ஆனால் ருப்பியோட தேவை அவங்களுக்கு கம்மியாக இருக்குன்னும் போது ஸோ தன்னால் தேய்மானம் நடக்கும். இதெல்லாம் தான் 4மே காரணன்றதால ஆல் ஆஃப் த அபோவ். ஓகேங்களா. அடுத்தது 6th லாஸ்ட்டு இன்னைக்கானது. விச் இன்ஸ்டியூட் டெவலப்டு ஜெனிரா சூடோமோனஸ் அண்ட் அசினிட்டோபாக்டர் டு கம்பேட் சாயில் பொல்யூஷன் அண்ட் பூஸ்ட் அக்ரிகல்ச்சர்? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி பாம்பே. அதாவது வந்து இந்த ஜெனிரா சூடோமோனஸ் அண்ட் அசினோபாக்டர்ன்ற அந்த பாக்டீரியாவை யூஸ் பண்ணி சாயில் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணி அதாவது சாயில் பொல்யூஷன் மீன்ஸ் என்னென்னா அதில் இருக்கிற அந்த கிருமிங்கள்லாம் இது வந்து அழித்து அதனால் வந்து மேன்யூராக மாற்றி அதனால் அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை யார் ரிசர்ச் மூலிமா கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஐஐடி பாம்பே கண்டுபிடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.